அந்த அடர்த்தியான இருண்ட பேஸ்மெண்டோட குறுகிய படிக்கட்டு வழியா ஃப்ரெட் வெஸ்ட் ரொம்ப பயத்துல மெதுவா கீழே இறங்கிட்டு இருந்தாரு. அவரு கூடவே அவர் பின்னாடி 10 போலீஸ் ஃப்ரெட்டை பின்தொடர்ந்து அந்த இருண்ட பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பேஸ்மெண்டோட ஒரு கோர்னரை கைய காட்டி அங்கதான்னு சைகை கொடுக்கிறாரு ஃப்ரெட். அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிச்சப்போ ஒரு இளம் பெண்ணோட எலும்பு கூடு கிடைக்குது. இதுல பயங்கரமான விஷயம் என்னன்னா, அந்த ரிமைன்ஸுக்கு சொந்தமானவங்க ஃப்ரெட்டோட சொந்த மகள் ஹீதர் வெஸ்ட். இன்னும் மோசமான உண்மை என்னன்னா, ஹீதரை கொலை பண்ணினது அவளோட சொந்த அப்பா ஃப்ரெட் வெஸ்ட் தான். 1970 இங்கிலாந்து. ஃப்ரெட் வெஸ்ட்ங்கிற 53 வயது நபர் அவரோட மனைவி ரோஸ் மற்றும் 10 பிள்ளைங்க கூட ஒரு ஹாப்பியான ஃபேமிலியா வெளி உலகத்துக்கு தெரியுறாங்க. ஆனா இந்த ஃப்ரெட் மற்றும் ரோஸுக்கு இன்னும் ஒரு பயங்கரமான முகம் இருந்துச்சு. உண்மையிலேயே அவங்க 2 பேரும் பயங்கரமான சீரியல் கில்லர்ஸ். இந்த கப்பல்ஸோட மூத்த மகள் ஹேதர் வெஸ்ட் திடீர்னு ஒரு நாள் காணாம போயிடுறாங்க. எங்க தேடியும் அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியாம போகுது. ஹீதர் வெஸ்ட் திடீர்னு காணாம போனது பல விதமான சந்தேகத்தை உண்டு பண்ணிச்சு. ஒரு சோஷியல் சர்வீஸ் டீம் ஹீதர் வெஸ்ட் காணாம போனதுல சில கேள்விகள் இருப்பதா அவளோட அப்பா ஃப்ரெட் வெஸ்ட் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஆரம்பத்துல தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சமாளிச்ச ஃப்ரெட் ஒரு கட்டத்துக்கு மேல தான் ஹீதரை கொலை பண்ணி அவங்களோட வீட்டுல உள்ள பேஸ்மெண்ட்ல புதைச்சு வச்சிருப்பதா வாக்குமூலம் கொடுக்கறாரு. அவங்க வீட்டோட பேஸ்மெண்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணதுல ஹீதரோட ரிமைன்ஸை பார்த்த போலீஸ் மிரண்டு போறாங்க. அதே சமயம் அந்த வீட்டுல ஏதோ சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவங்களோட வீடு, பேஸ்மெண்ட், கார்டன்னு பல இடங்கள்ல மோப்ப நாய்களை வச்சு தேடும் போது அடுக்கடுக்கா 12க்கு மேற்பட்ட இறந்த உடல்கள் போலீஸுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஆதரவு இல்லாதவங்க, வீட்டை விட்டு ஓடி வந்தவங்க, டீனேஜர்ஸ், மனநல பாதிப்பு உள்ளவங்கன்னு ஒவ்வொருத்தரையும் சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஃப்ரெட் வெஸ்ட் முதல்ல பேச ஆரம்பிப்பாரு. அவரோட மனைவி ரோஸ் அவங்களுக்கு கூடவே இருந்து உணவு பரிமாறி பத்திரமா பாத்துக்குவாங்க. ஆனா கடைசியில எதிர்பார்க்காத நேரத்துல மூர்க்கத்தனமா தாக்கி விக்டிம ரசிச்சு கொள்ள ஆரம்பிப்பாங்க இந்த கப்பிள்ஸ். இந்த சைக்கோத்தனம் எல்லை மீறி போக ஆரம்பிச்சதுல தன்னோட சொந்த மகள் ஹீதரை கொலை பண்ணி அவங்க வீட்டோட பேஸ்மெண்ட்ல புதைச்சு வச்சாங்க. இறுதியில 2 பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டாலும் ஃப்ரெட் வெஸ்ட் ஜெயிலேயே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஆனா ரோஸ் இன்னும் ஜெயிலோட இரும்பு கம்பிகளுக்கு பின்னால காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க.